என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கும், குலதெய்வம் அருள் இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஜாதகம் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் அவருக்கு முதல்ல பதில் தரலாம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி முதல்ல ஜாதகம் ஏன் பார்க்கணும், ஜாதகம்னா என்ன, அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நிறைய பேர் என்னன்னா, நானும் கூட அப்படி தான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஜாதகம் அப்படின்னா நம்ம போய் நம்ம ஜாதகம் எழுதியிருப்பாங்க, அந்த நோட்டை போய் இந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்த்த உடனே நமக்கு எல்லாமே தலைகீழாக மாறிடும், நமக்கு எல்லாமே அவர் ஒரு பூஜையை போட்டுருவோம், ஏதோ நம்ம எல்லாமே இப்போ கெடுதலாக இருக்குது, நமக்கு நல்லதாக நடக்க போகுது, எல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அறியாமை அப்படிங்களாம். அதில் என்னவே நான் உட்படுத்திக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அறியாமையில் இல்லை, எல்லாருமே அறிவாளிகள் தான், எல்லாம் தெரிஞ்சவர்கள் தான், எல்லாம் புரிஞ்சவர்கள் தான். தொடக்கத்தில் இப்போ ஒரு குழந்தை மாதிரி எப்படி தவளி நடக்கிறதோ, இப்போ எந்திரிச்சு நடக்கும்போது எத்தனை தடவை கீழே உளுந்து எந்திரிச்சு அது முயற்சி பண்ணி ஸ்டடியாக நடக்கிறதோ, அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் புதுசாக அது பாடம் கற்றுக்கொள்ளுறவங்க இல்லாட்டி தெரியாமல் இருக்காங்கல்ல. இப்போ அறியாமல் அப்படின்னா அந்த ஜோதிடத்தை பற்றி தெரியல, யாராவது சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி போய் ஜாதகத்தை பார்த்தேன்னா உனக்கு அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க பயபக்தியோடு சாமி அப்படின்னு கொடுப்பாங்க, கும்பிட்லாம் இந்த ஜாதகத்தை. இப்போ அவர் பார்த்தேன்னே அவர் சொல்லும்போது அவங்க மிரண்டுருவாங்க, இது என்ன, ஐயோ சாமி அப்படின்னு. இது அப்படி கிடையாது. ஜாதகம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு புரிகிற மாதிரி இப்போ மாதிரி எப்படி சொல்லணும்னா, ஒரு கண்ணாடின்னு நினச்சிக்கங்க. இப்போ நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி, அதுதான் ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோங்க. அதில் ஒன்றுமே கிடையாது, அப்படி தான். ஆனால் அதில் நம்ம முகத்தை பார்க்கணும் பாருங்களேன். அப்போ நம்ம முகத்தில் இப்போ நம்ம நான் இப்போ என்ன ஏன் முகத்தை வச்சு இப்போ நான் இப்படி பார்க்குறேன் அப்படிங்கும்போது, ரைட்டு, திருநீர் பூசியிருக்கிறோம், குங்குமம் வச்சுருக்கோம், சந்தனம் வச்சுருக்கோம், ரைட்டு, இதெல்லாம் சீவு இருக்கும், ரைட்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நமக்கு தெரியப்படுத்துகிறது. முகத்தில் எதுவும் அழுக்கு இழுக்கு இல்லை, எதுவும் இல்லை, முகத்தை கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறது தான். அந்த கண்ணாடியை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு ஜோதிடர் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே சொல்லிடுறான். இப்போ உங்களுக்கு அந்த கண்ணாடியை பார்க்கும்போது வெறும் கண்ணாடியை தான் நமக்கு தெரியும். நம்ம போய் நிற்கிறோமோ, எந்த பொருளை காமிக்கிறோமோ அது கண்ணாடியில் அப்படியே தெரியும். அதே மாதிரி ஒரு ஜோதிடருக்கு அந்த ஜாதக நோட்டை இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாது ஜாதகத்தை பற்றி என்னன்னு, அதாவது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், எதுவுமே தெரியாதவங்களுக்கு, பழகுனவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த உதாரணத்தை சொல்லலை, சரிங்களா? அப்போ இந்த நோட்டை கொண்டு போன உடனே அவர் பார்ப்பார், லக்னம் என்ன, ராசி என்ன, லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, லக்னத்துக்கு அதிபதிகள், ராசிக்கு அதிபதி, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்த உடனே அவர் கணிச்சிடுவார், சரி இந்த ஜாதகர் இப்படி தான் இருக்கார். அதில் நிறம், குணம், மனம், அவளையும் அந்த லக்னம் எப்படி இருக்குது, வலுவாக இருக்குது, ரைட், அவர் நல்லா இருக்கார், எதையும் சமாளிச்சிடுவார். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, அதுக்கு தான் இந்த சாபுத்தி கோச்சாரம் இதெல்லாம் பார்த்து அவர் அம்மா இந்த மாதிரி ஐயாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இல்லாட்டி மகனுடைய ஜாதகம், யாரோடைய ஜாதகமாக இருக்கலாம். இப்போ திருமணத்துக்கு பார்க்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில். அப்போ திருமணத்துக்கு அந்த நேரங்காலம் வரப்போய் தான் நீங்கள் ஜாதக நோட்டை தூக்கிட்டு போகிறீங்க. அப்படிங்கும்போது அங்கே இந்த மாதிரி 7ஆம் பாவகம், கலச்சித்திரக்காரங்க, சுக்கிரன், குரு, இந்த மாதிரி நிறையா கிரகங்கள் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரிம்மா பண்ணலாம், பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நேரம் வந்துடுச்சு, இப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது எடுத்து சொல்லக்கூடியதான் இந்த ஜாதகம். இப்படித்தான், இதுதான் ஜாதகம். ஒரு உதாரணம், இதை உடனே ஜாதகத்தை பார்த்தோன்னே இதை மாற்றி கொடுத்துருவாரா ஒரு ஜோதிடர்? இந்த கிரகத்தெல்லாம் தூக்கி அங்கே டிக்கெட்லாம் வச்சுருவாரா? அப்படின்னா நவ கிரகங்கள் 9 கிரகம் இருக்குது, 12 ராசி கட்டம் இருக்குது. அதில் பிறந்த காலத்தில் இந்த நவக்கிரகங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து ஜோதிடர் எழுதி கொடுப்பார். இது இன்னொரு ஜோதிடர்கிட்ட நம்ம போய் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது வரப்போ தான் வருவாங்க பார்க்க. அப்படின்னோடனே இவர் இந்த ஏதாவது இந்த இப்போ செவ்வாய் தசை நடத்தினோடனே செவ்வாய் ஐயோ கெடுத்துரும் அப்படின்னு அந்த செவ்வாயை தூக்கி இடத்துல வைக்கிற முடியாது. அந்த செவ்வாய்ங்கிறது ஏன் செவ்வாயை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த செவ்வாய் கொஞ்சம் பாவகிற லிஸ்ட்டை வரனால நீங்கள் உடனே அதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம்.
செவ்வாய் கொடுக்குது. நிலம், புலம், சகோதரர்கள், தைரியம், வீரியம் எல்லாத்தையும் யுத்தத்தில் சகிக்கிறது எல்லாமே செவ்வாய் தான். இருந்தாலும் அப்படி சொல்லுவோம். செவ்வாய் தசை வருதுன்னா உடனே ஐயா இந்த மாதிரி ஐயோ செவ்வாய் தசையா இப்போ கெடுதலா அப்படின்றக்கூடாது. அவர் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகத்தை அனுசரித்து அது எந்த நிலைமையில் இருக்கோ அப்படி நடக்கும். உடனே சுக்கிர தசை நடக்குது அப்படின்னே இங்கே குதிச்சிடக்கூடாது, சுக்கிர வந்துருச்சியான்னு. சுக்கிர தசையில் கெட்டு குடிச்சவரானுன்றீங்க. செவ்வாயில் நல்ல செவ்வாயோட சனி மோசமான கிரகம். சனி இல்லாட்டி எல்லாத்த விட மோசமானது ராகு. அந்த ராகு தசையில் உயர்ந்துக்கு போனவன் எத்தனை அவர் இருக்கான்ல, கெட்டு போனவன் இருக்கான்ல. ஆகையினால நவக்கிரகங்களும் 9 கிரகங்களும் நல்லதும் தான் கெட்டதும் தான். சரிங்களா? அப்போ நம்ம ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது நம்ம அதை பார்த்தோன்னே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முகத்தை கண்ணாடியில் நான் சொன்னேன் பாருங்கள், நம்ம பார்த்துருக்கோம் இப்படி இருக்குது. சரி, அப்போ நாங்கள் நம்ம முகத்தை இப்போ சீர்படுத்துகிறோம்ல, முடியலாம். அப்போ அந்த உரான அதே மாதிரி ஜாதகத்தில் எப்படி அப்படின்னா அதுக்குத்தான் ஜோதிடர்கள் இந்த தெய்வத்துக்கிட்ட போய் விளக்கு போட்டு சாமிக்கிட்ட போய் மனம் உருக வேண்டுங்கள், அதோட முடிச்சுக்குவார் ஜோதிடர். அப்புறம் அதுக்கு மேலே இருக்கவங்க அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அது அந்த இதுக்கு நான் வரல, அந்த இதுக்கு நான் கிடையாது. தெய்வத்தை வேண்டுங்க, மனமுருகி வேண்டுங்கள், அது நல்லது நடக்கும். சரி, நமக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். நீங்கள் எப்படிலாம் பேசுனா எப்படின்னாக்கா அப்படித்தான். அதாவது நல்லதோ கெட்டதோ அது அந்தந்த காலகட்டத்தில் வர வேண்டியதை தெரியப்படுத்துறது தான் ஜாதகம். இப்போ ஒருத்தருக்கு கோச்சாரத்தை 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த அஸ்தாட்டஸ்ம சனி, கண்டகச்சனி, அது புங்குச்சனி, பாதச்சனி, செம்மச்சனி, அது எத்தனையோ சனி இருக்குது. அதே மாதிரி கோச்சாரத்தில் ராகு கேதுகள், குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நல்லது. அந்த ஒவ்வொரு கிரகத்தை வச்சு நம்ம அதையும் பார்க்கலாம். தசா புத்தி என்ன நடக்கிறது, இவருக்கு இப்போ எப்படி இருக்குது, ஒரு தொழில் தொடங்கி அதில் லாபம் அடைவாரா நஷ்டம் அடைவாரா அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? இந்த ஜாதகம். யாரும் இன்னும் நிறையா ஜாதகம் பார்த்துருக்கேன், ஆன்லைன்லையும் பார்த்துருக்கேன். இதில் யாரை சொன்னாலும் இப்போ வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு மனசு புண்படும் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு இன்னார்னு குறிப்பிடாமே சொல்லுவோம். பணங்காசு, சொத்து, சுகம், வாகனங்கள் எல்லாம் நிறையாலாம் இருக்குது. ஆனால் அவருக்கு நிம்மதி இருக்காது. அந்த நேரத்தில் அவருக்கு அந்த தசா மோசமானதாக இருக்கும். அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணியிருப்பார், குழந்தையெல்லாம் இருக்குது, அங்கே நிம்மதி இருக்காது. நிம்மதி கண்டிப்பாக இருக்காது. நிறையா பணம், வண்டி, வாகனங்களாக இருக்கும், அவருக்கு அந்த நிம்மதியாக இருக்காது. அது அந்த ஜாதகத்தில் அப்போ பார்த்தோம்னா அந்த மாதிரி தசா புத்தி போய்கிட்டு இருக்கோம். சரி, இன்னொருத்தருக்கு பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது, சொத்து இல்லை, ஏதோ குடியிருக்கிற வீடு, அதுவும் கூட வேறு வீடாக இல்லாட்டி இந்த வாடகை வீட்டில் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். தூங்கினார்னா அவர் வாட்டில் தூங்கிடுவார். அங்கே காசு போனோம் எல்லாமே இருக்கும், நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, இந்த மாதிரி போயிடும். அதில் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற தசா புத்தி கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துரும். சரி, இங்கே ஒன்றுமே இருக்காது, நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு போடுவார், அவருக்கு அந்த அந்த அவருக்கு இருக்கிற மாதிரி தான். அதாவது அந்த தூக்கம் இல்லாமல் ஒரு அமைச்சராக இருக்கட்டும், இல்லை ரொம்ப பெரிய பணக்காரர்கள் தான் நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே அதில் எல்லாமே அடங்கிடும். அப்போ அவர் நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு போடுவார், ஏசி காரில் வருவார், டிரைவர் இருக்கும், ஏற்றி விட பெட்டி படுக்கல எடுக்க ஆள் இருக்கும், நல்லா இருக்கும். அங்கே என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. ஆனால் ஜாதகத்தில் அமைப்பு என்ன, அந்த மாதிரி இருக்குனுங்கிறது விதி. ஆனால் இப்போ தசா புத்தியாக அப்படி இருக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும், கை கால் உடையலாம், இல்லை வேறு பிரச்சனைகள் ஆகலாம். அதெல்லாம் தெரியப்படுத்துகிறது எது? இந்த ஜாதகம், இந்த தசா புத்தி, இந்த கோச்சாரம். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தர் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ரொம்ப பாட்டு பாடுவேன், அவன் நினச்சதை, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு கையில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பணக்காரனுக்கு வந்து 1 கோடி கிடைச்சாலும் அவனுக்கு அது பத்தாது. அங்கே கட்டணும் இங்கே கட்டணும், அதில் என்ன லாபம் கம்மி தான் அப்படிங்கிறது பெரிய கம்பெனிக்காரன். இவனுக்கு இன்றைய காலகட்டத்தில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 1000 அப்படிங்கும்போது அவன் பெரிய அப்பா பல கணக்கு கூட்டு நிறையா கிடச்சிருச்சு. அவன் எதிர்பார்ப்பு ஒரு 200 ரூபா கிடைக்கும்னு, அவனுக்கு ஒரு 100 ரூபா சேர்த்து கிடச்சிருச்சுனாலும் போதும். இல்லை 1000 ரூபா, இன்றைக்கி சராசரி ஒரு கொத்தனார் வேலை ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு 1000 ரூபா இன்றைக்கி கிடைக்கும்னு இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, ஒரு 100 ரூபா 200 ரூபா சேர்த்து கிடச்சினா அதில் ஒரு இன்பம், சந்தோஷம். அவருக்கு சந்தோஷப்படுறதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்குவார், இன்பமாக இருப்பார். அதில் நம்ம உள்ளே போவோம். அப்போ எப்படி அப்படி பார்க்குறது தான் இந்த ஜாதக நோட்டு. அந்த ஜாதகம் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகமாக சொல்கிறதில்ல, ஜோதிடர் ஜோதிடமாக சொல்லணும். சில பேர் வந்து வற்புறுத்தி, அது என் மேலே வருத்தப்பட்டுக்கிட்டாலும் சரி, சில பேர் வற்புறுத்தி
ஜாதகம் பார்க்க வர்றவர்கள் அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, நான் அவங்களே ஜாதகத்தை சொல்லிடுறாங்க. இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை போய் இந்த பரிகாரம் எம்மா நான் என்ன சொல்கிறேன், இந்த டாக்டர் மாதிரி தான் ஜோதிடர். எல்லாரும் ஒரே மாதிரியா சொல்கிறாங்க. அவங்களுக்கு படித்த வித்தைகள் அவங்க எந்த குருமாதர்கள்ட்ட போனாங்களோ, அவங்க எந்த புஸ்தகத்தில் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஞானத்தில் என்ன வருதோ உடனே ஞானம்னு போயிட்டாக்க உடனே இது எப்படி அப்படின்னா இல்லை, அவங்க அறிவுக்கு எட்டியதற் போல் அப்படி சொல்லலாம். ஞானங்கிறது தப்பான அது உடனே ஆன்மீகத்தில் போகிறாண்டா அப்படின்ட்டுருவாங்க. நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அறிவுக்கு எட்டினார் போல் அவங்க படித்தார் போல் அது சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஜோதிடத்தில் இன்னும் நிறையா இருக்கலாம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம நல்லா இருப்போம். இல்லாட்டி சில பேர் சொல்லுவாங்க, இது வரைக்கும் நல்லா தாண்டா போச்சு, அந்த ஜோசியக்காரன்ட்ட போய் பார்த்தேன் எல்லாம் போச்சு, நான் வேணான்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. என் காதாரையாக கேட்டிருக்கேன். நல்லா இருந்தேன் சாமி, எதை நம்ம வாழ்க்கையை போய் பார்த்துக்கலான்னு போனேன், அந்த ஆள்கிட்ட போய் என் நோட்டை கொடுத்து பார்த்தேன், அன்னைக்கு பிடிச்சிச்சு எனக்கு கட்டின இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டியும் உங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அது ஜாதக அமைப்பு பிரகாரம் உங்களுடைய நீங்கள் பிறந்த காலத்தில் உள்ள நவ கிரகங்கள் 12 கட்டங்கள் ராசி கட்டத்தில் எங்கே எது எப்படி இருக்குது, திசா பற்றி கோச்சாரம் அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் சாரநாதன், அப்புறம் சொல்லுவாங்க இந்த லக்கரபுரம் புஷ்கரான மாதம் அது இது லொட்டு லொஸ்க்கு அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. யார் எதை பிடிச்சி சொல்கிறாங்களோ பலன் அது அந்த மாதிரி போகும். சரி, பார்த்துருவோம். இப்போ நமது யூடியூப் நேயர் நண்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கார், அவருக்கும் பதில் தரலாம். பெயர் ராஜ், அவர் பேர் ராஜ். பிறந்த நாள் 22/5/1992, நேரம் 12:35 AM போட்டிருக்கார். அப்படின்னா இரவு பிறந்திருக்காரு. தெரியல அவர். அப்போ இரவுனா சில பேர் என்னன்னாக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் எழுதி கொடுக்கறது அவங்க இந்த இன்றைய நடப்பு தேதி நேரத்தை வச்சு தான் எழுதி கொடுப்பாங்க. 12 மணிக்கு மேலே ஆச்சுனாக்கா அடுத்த நாள் தேதியை போட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம ஜோதிட கணக்கு அப்படி கிடையாது. சூரியன் உதயத்திலிருந்து மறுநாள் உதிக்கிற வரைக்கும் ஒரு நாள். இப்போ உதாரணம் அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்றைக்கி சூரியன் உதயம் 6:30 மணி இல்லை 6:20 6:25 இப்படி 2 நாள் போகும். அப்பொழுது இருந்து மறுநாள் திங்கட்கிழமை சூரியன் உதயம்னு காலண்டரில் போட்டுக்கும். ஒரு 6:30 மணி 6:10 6:15 6:20 அந்த அது வரைக்குமே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கணக்கு தான். பஞ்சாங்க கணக்கு நம்ம தமிழோடைய கணக்கு, தமிழர். அப்போ இங்கே இரவு 12:35 அப்படின்னா இவர் 21ஆம் தேதி பிறந்தாரா அல்லது 22ஆம் தேதி பிறந்தாரா, உண்மை எப்படின்னு தெரியல. இருந்தாலும் அவர் சொன்ன கணக்கு. இப்போ வெள்ளிக்கிழமை இரவு பிறந்தாரா அல்லது வியாழக்கிழமை இரவு பிறந்தாரா என்ன தெரியல. நேரடியாக இல்லை என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நான் கேட்டு தான் பலன் எடுப்பேன். ஆனால் அப்படி இருக்கும். அப்படி எடுக்கும்போது பலன் நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம், அங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னத்தரா ஜோதிடர் போய் ஜாதகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அங்கே ஜாதகம் சரி, அங்கே என்ன இருக்கோ அத்தனை சொல்லுவாங்க. ஏற்கனவே கண்ணாடி இப்போ தானே அதுக்கு விளக்கம் சொன்னேன். அங்கே என்ன தெரிகிறதோ அதைத்தானே ஜோதிடர் சொல்ல முடியும், அந்த கட்டம். அப்போ தேதி கரெக்டாக வேணும். என்றைக்கு பிறந்தார், இப்போ 12:35 இரவில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கும்போது AM வந்துருச்சு. ஓகே, அது நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 21ஆம் தேதி இரவு பிறந்தாரா 22ஆம் தேதி இரவு பிறந்தாரா, விடிந்தால் 22 அல்லது 22 நைட்டு பிறந்தாரா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சந்தேகம். இருந்தாலும் அவர் கொடுத்துருக்கார். அவர் ஜாதக அமைப்புப்படி நான் பலனை சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு தவறாக இருந்தால், இந்த ராஜ் உங்களுக்கு தவறாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஆனால் ஃபோனில் ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பாக காணிக்கை உள்ளது, காணிக்கை எனக்கு கொடுக்கணும். காணிக்கை பீஸு பணம் கொடுத்தா தான் பலன், அதை மாட்டுக்கிறது கிடையாது. ஓசியாரெலாம் ஃபோன்லலாம் யாருக்கு நான் பலன்னு சொல்ல மாட்டேன். சரி, பீஸ் அது நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், எவ்வளோன்னு சொல்லலாம். காணிக்கை ஆளுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் முடியலன்னா கம்மியாக வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா தான். ஏன்னா இவ்வளோ அர்த்தம் இருக்குது. நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்கு எடுப்போம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அவர் வெள்ளிக்கிழமை பிறந்து உள்ளார். உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்து உள்ளார்.
ராசி மகர ராசி, லக்னம் வந்து கும்ப லக்னம். சரி, எடுத்துருவோம். ராசி கட்டம் ஸ்க்ரீனில் இருக்குது, அப்படின்னு போட்டு பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னம் கும்ப லக்னம். சரி, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3இல் புதன், 4இல் சூரியன் சுக்கிரன், 5இல் கேது, 7இல் குரு, 11இல் ராகு, 12இல் சனியும் சந்திரனும். சந்திரன் சனி. இதில் எது எது வலுப்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அது நிறையா விஷயங்கள் இருக்குது. சரி, பார்த்துருவோம், டக்குன்னு சொல்லிடுவோம். இதில் 2ஆம் இடத்தில் செவ்வாய், அந்த இடத்துல வந்து தன் வீட்டுக்கு 12இல் மறைகிறார். அவர் இருக்கார். லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். லக்னத்தையே குரு பார்க்கிறார். லக்னத்தையும் புதனையும் குரு பார்க்கிறார். இருக்கட்டும், சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். இந்த அளவுக்கு போதும். அப்புறம் பலன் சொல்லும் போது அந்த இதை பற்றி ஒவ்வொரு கிரகத்தை பற்றி சொல்லுவோம் அவர் கேட்டுக்கிறது. ஏன்னா அப்புறம் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்த்தோம்னா டைம் பத்தாது. நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ முடிக்கணுங்கிறது இது. அப்படி எப்படி தான் பார்த்தாலும் டைம் போயிடுது. பார்ப்போம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு குலதெய்வம் அருள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. குலதெய்வத்துடைய அருள் இருக்கிறதா அப்படிங்கிறாரு. நான் ஜாதகம் படிக்கலாமா அல்லது பழகலாமான்னு எடுத்துக்கலாம். பழிக்குமான்னு கேட்டிருக்காரு. பழிக்குமானா வாக்கு பலிதம் இருக்குமா இல்லை ஜோதிடம் அப்படித்தான் எடுத்துக்கணும். சரி, பாவம் அவர் சொல்ற. இப்போ குலதெய்வம் அருள் இருக்குமான்னு கேட்குறது. அருள் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கம், நான் திண்டுக்கல் தானே, எங்கள் ஊர் பக்கம் கிராமத்தில், நான் ஒரு கிராமத்தில் பெருமாள் கோவில்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்தர கிராமம், பெருமாள் கோவில்பட்டிங்கிற ஊரில் நான் இருக்கேன். என் சொந்த ஊர் ஒரு கிராமம். சரிங்களா? அப்படிங்கும்போது நான் வசிக்கின்ற அந்த சுற்றுப்பக்கத்தில் உள்ள கிராமத்தில் அருள் அப்படின்னா, அருள் வந்துருச்சு அப்படின்னா சாமி ஆடுறாங்களா, அதுக்கு பேர் தான் அருள். இந்த சாட்டை எடுத்துகிட்டு அடிச்சுக்கிட்டு வீசிக்கிட்டு ஆடுறது, இல்லாட்டி இந்த பெண்கள்லாம் கொலை போட்டுக்கிட்டு சாமி ஆடுறாங்கள்ல, அதுக்கு பேர் தான் அருள் வந்துருச்சா, அருள் வந்துருச்சு அப்படிங்கிறது. இவர் அருள், இது எங்கள் ஊர் எங்கள் ஏரியாவில் உள்ளவர் தான். அவர் அருள் இருக்குமா இருக்கிறதா அப்படிங்கிற கேட்குறதுக்கு இப்படிங்கப்பா, எங்கள் குலதெய்வம் எங்களுக்கு வந்து நல்ல உதவி பண்ணுமா, எங்களுக்கு வந்து நல்ல வலுவாக இருக்கிறதா, குலதெய்வம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அருள் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை எந்த அர்த்தத்தில் கேட்டாருன்னு தெரியல, குழப்பத்திலே இருக்குது. சரி, பார்ப்போம். அப்படிங்கும்போது சாமி ஆடணும்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். குருவும் கேதுவும் சனியும் சம்மந்தப்படாமல் ஒருவர் சாமி ஆட முடியாது. அந்த சாட்டைங்கிறத எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும். குரு, சனி, கேது, இந்த 3 கிரகங்களும் ஒன்றோட ஒன்ற பார்வை, சாரம் அல்லது தொடர்பு, இணைவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும். 5, 9ஓடையும் தொடர்பு இருக்கணும். 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் லக்னம், இந்த திரிகோணம்ங்கிற பாவகத்தில் தொடர்பு இருக்கணும். இருந்தால் அருள் வரும், சாமி ஆடலாம். அது இல்லை, சரி குலதெய்வம் வலுவாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க, இந்த மாதிரி கேட்குறீங்க, இந்த அர்த்தத்தில் கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு லக்னமும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் வலுப்பெற்று இருந்தாலே உங்களுக்கு குலதெய்வம் வலுவாக இருக்கிறது, உங்களுக்கு உதவி பண்ணும். 5ம் 9ம் பார்க்கலாங்களா? அப்போ ராசி கட்டத்தை ஏற்கனவே போட்டிருக்கேன். அது வேணும்னா நீங்கள் பின்னாடி ஓட்டி பார்க்கலாம், இல்லாட்டி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கும் சுக்கிரன். சுக்கிரன் ஆட்சி பெற்று அஸ்தங்கம் அடைஞ்சு உள்ளார். அப்போ லேசாக பாதிப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் தன் வீட்டிற்கு மாரகஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் இருந்து புதனும் அஸ்தங்கமாகி உள்ளார். லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தாலும் தன் வீட்டுக்கு 12இல் மறைந்து உள்ளார். பாருங்க நான் சொல்றதுல. இப்போ இங்கே இவர்கள் தனித்த புதன் வலுவாக உள்ளார், அதில் அந்த மாற்றுக்கிறது கிடையாது. புதனை குரு பார்க்கிறார் 5ஆம் இடத்துக்கு அதிபதியை. அப்போ குலதெய்வம் வலுவாக இருக்கிறது, குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறது. சுக்கிரன் ஆட்சியாக உள்ளார், சூரியன் கூட இருக்கார், அவர் 4ஆம் பாகத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பெற்றால் அது ஒரு நல்லதான். இங்கே 5ஆம் இடத்துக்கு அதிபதியை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார், நல்லது தான். லக்கணத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ குலதெய்வம் அருள் இருக்குது. இருந்தாலும் அஸ்தங்கம் என்ற ஒரு தோஷம் பெற்றதுனால் குலதெய்வத்தை நீங்கள் போய் நல்லா வணங்கணும், வலு பெறணும். நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு எனக்கு குலதெய்வம் அருள் இருக்குதா, அருள் இருக்கான்னு கேட்டால் அருள் கிடைக்காது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கோயிலில் போய் தொண்டு வேலை செய்கிறீர்கள், சரிகை கிரிகை ஞானம் யோகம் சித்தம் பித்தம் அப்படி போய்கிட்டே இருக்கணும்.
அப்போ நீங்கள் போய் அந்த கோயிலில் போய் ஒரு விளக்கமாத்த எடுத்து கூத்துனாலும் உங்களுக்கு அருள் கிடைக்கும். அந்த கோயில் சாமிக்கு உடுத்தக்கூடிய துணியை துவைச்சாலும் அருள் கிடைக்கும். அங்கே அந்த கோயிலில் வந்து எவனாலும் சாப்பிட்டு பொட்டணமாக போட்டு அதை அசுத்தமாக பண்ணிட்டு போயிடுவேன். அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி இதெல்லாம் பார்த்தா அருள் கிடைக்கும். கோயிலில் போய் சாமியாரெலாம் அருள் கிடையாது, அதுக்கு போய் தொண்டு வேலை செய்கிறதும். அப்போ அந்த சாமி நமக்கு நன்மையே செய்யும். ஒன்றுமே செய்யாமல் எனக்கு சாமியை எனக்கு கொடுங்கிற நிறையா பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு பூசாரிக்குனால சொல்கிறேன். என்கிட்ட வந்துலாம் நிறைய அப்படியே சாமி இறக்க மாட்டீங்க, இப்படியா எனக்கு அதை கொடு இதை கொடுங்க, நீ என்னத்தை கொடுத்த நான் கட்டுருவேன், ஆனால் கேட்க முடியாத நிலையில் இருக்கேன். நீ என்ன செஞ்ச சாமிக்கு கேட்பாங்க நிறையா பேர். சாமி நீ என்ன செஞ்சிரு, அது வாரில் அங்கே வெயிலில் காஞ்சிக்கிட்டு அதே பெரிய கஷ்டத்தில் இருக்குது சாமி. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டது வலுவாக இருக்கிறாங்கிற அர்த்தத்தில் அருள் இருக்கிறான்னு கேட்குறீங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தெய்வத்தை போய் அருள்படுத்தணும். அப்போ கோயிலை சுத்தம் படுத்தணும். கோயில் கட்டலைனாக்கும் கோயில் கட்டுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும். உங்கள் பங்காளியெல்லாம் பார்க்கணும். குலதெய்வத்துக்குள்ளே விளக்கு போடணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சாமி வருமானு கேட்டிங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. குரு துண்டா கேந்திரத்தில் இருக்கிறார். சனி எதுலேயும் தொடர்பு இல்லை. கேது வாட்டில் இருக்கிறார். ஆகையினால அருள் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி ராசா. சரிங்களா ராஜ்? அப்போ அருள் வந்து இந்த மாதிரி அருள் இறங்குவானா கேட்டிங்கன்னா இப்போல்லாம் அது வயது தகுந்தாப்புல வயது ஆக 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 இந்த அமைப்புலனாலும் கொஞ்சம் பக்தி வரும். அதுக்கு நிறைய பிரார்த்தனை பண்ணணும், அது நிறையா போகணும். அதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்து நீங்கள் ஜோதிடம் என்ன கேட்குறீங்க, நான் ஜாதகம் படிக்கலாமா அப்படிங்கிறீங்க. ஜோதிடர் பழகலாமா, ஜோதிடம் ஆகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆகலாம். புதன் வலுத்தால் ஜோதிடம் படிக்கிறதுக்கு உள்ளது என்னென்னா 5ஆம் இடமும் புதனை வச்சு போதும். இது 2 கிரகமும் வலுவா 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் பாவகத்தும் அதே மாதிரி புதனும் வலுப்பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஞானமும் ஜோதிடமும் பழகலாம், படிக்கலாம், ஜோதிடம் சொல்லலாம். சரி பழிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. வாக்கு பலிதம். ஜோதிடம் பழகலாம், படிக்கலாம், ஜோதிடம் வரும். புதன் வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்தில் ஞானக்காரகனான கேது இருக்கிறார். குரு 5ஆம் புதனையும் பார்க்கிறார், தனித்த புதன். ஓகே படிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு குலதெய்வம் நல்லா தான் இருக்குது. அதை நான் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சால் தான் அருள் கிடைக்கும். கோவிக்கக்கூடாது. என்னடா இப்படி பேசுகிறாருன்னு, என்னுடைய பாணி அப்படித்தான். சரிங்களா? ஏன்னா கோயிலில் வந்து நம்ம ஏதாவது செய்யாமல் இப்போ ஒன்றும் இல்லை, நிறையா விஷயங்கள் பேசலாம், அது வேணாம். ஏன்னா எதுவுமே நம்ம பலன் நமக்கு எதிர்பார்க்கணும். இப்போ வேலை செய்யாமல் சம்பளம் எதிர்பார்க்க முடியாது. வேலை செஞ்சால் தான் கூலி கிடைக்கும். கோயிலில் போய் தொண்டு செய்தால் தான் அருள் கிடைக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கேட்குறீங்க, பழிக்குமான்னு கேட்குறீங்க. வாக்கு பலிதம், வாய் சொல்கிறது. 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 2ஆம் இடமும் வலுப்பெற்று இருந்தால் உறுதியாக வாக்கு பலிக்கும். பார்ப்போங்களா? 2ஆம் இடத்தில் லக்கணத்துக்கு நண்பர் எடுத்துக்கலாம். செவ்வாயா இயற்கை பாவியான செவ்வாய் இருக்கிறார். சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். லக்கணத்துக்கு அதிபதி தான், ஆனால் அவர் இயற்கை பாவி தான். சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்கிறார்கள். அந்த இடத்துல 2ஆம் இடத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 6இல் மனைகிறார். 2ஆம் வீட்டுக்கு அதிபதி தன் வீட்டுக்கு, அதாவது உங்களுக்கு 2ஆம் இடமாக வர்றது வந்து மீனம். அந்த மீனத்துக்கு 6ஆம் இடத்தில் சிம்மத்தில் குரு இருந்து மறைகிறார். அப்படிங்கும்போது நீங்கள் கோவப்படக்கூடாது, அசுத்தமான வார்த்தைகள் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பயனப்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தால் வாக்கு பலிதமாகும். கோவப்படக்கூடாது, கேள்வி கேட்குறதுக்கு பொறுமை வேணும், ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லணும். அதெல்லாம் அப்படியா எனக்கு வாக்கு பலிக்குமா பலிக்காதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ராஜ் அவர்களே உங்களுக்கு. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து அந்த எவ்வளோ யாராவது வையணும்னு தோணுச்சுனாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு பல்ல கூட உடச்சிருங்க. கடிச்சிக்கிட்டு அப்படியே மௌனமாக இருங்க. ஆனால் அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க, வாய் திறந்துடாதீங்க. உங்களை வெறுப்பு ஏற்றுற மாதிரி ஏதாவது செஞ்சால் கூட ஜோதிடம் கண்டிப்பாக பழகலாம், வாக்கும் பலிதம் வரும். ஆனால் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறதுனால எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வாக்கு வரும். கிரக நிலை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கும் ஆமாம் அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். நான் தான் அதுக்கு தான் உதாரணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, கண்ணாடின்னு. அதில் இப்போ முகம் மோசமாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு உடனே டவுக்குன்னு தண்ணி அடித்து கழுவிட்டு ஒரு பவுடர் அடிச்சுக்கிட்டு குங்குமம் சந்தனம் அப்படி வச்சுட்டு முகத்தை அப்படி பளிச்சு நாக்குறோம்ல, அதுதானே ஜோதிடம். அப்போ அந்த முகம் நமக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னா அது சரியாயிரும்ல. வந்துருச்சுங்களா?
பரிகாரம் இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா அனுப்புங்க, நான் சரி பண்ணி விட்றேன் அப்படிங்கிறதுக்கு நான் எதிரானவன். எனக்கு அந்த பணம் வேண்டாம், நான் செய்யவும் மாட்டேன். நீங்கள் இப்படி செய்யலாம். கோபப்படக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. கோபங்கிறத ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தான் வரும், வாய் திறந்தான்ட்டு வரும். இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது. ஜோதிடம் பழகலாம், வாக்கும் கொடுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாக்கெல்லாம் பழிக்கும். குலதெய்வ வழிபாடுனா குலதெய்வம் நல்ல அருள் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போய் அங்கே போய் கோயிலில் போய் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சுத்தம் பண்ணுறது, விளக்கு போடுறது, அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறது, அங்கே பூஜை பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி, உங்களால் முடிந்தது மஞ்சள் பொடியோ இல்லை திருமஞ்சன பொடியோ இல்லை அந்த கோயிலுக்கு விளக்குக்குள்ள எண்ணெயோ ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இல்லை சாமி நானே அந்த கோயிலில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அருள் இருக்குது, குலதெய்வத்தோட அருள். ஏன்னா நிறையா பேர், நான் சொல்கிறது கொஞ்சம் கோபம் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு, நிறைய பேர் வந்து எதுவுமே செய்யக்கூடாது, எனக்கு கொடுனா நான் பண்ண. இப்போ பேங்க்கில் போயிட்டு பேங்குங்கிறது பணம் எடுக்கிறதுக்கு தான். நம்ம அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாமல் போய் பணத்தை கட்ட எப்படி கொடுப்பேன்? புரியுதுங்களா? பேங்குனா பணம் இருக்கக்கூடிய இடம். பணம் போய் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறவன் அக்கௌண்ட்டு ஃபுல்லாகவே பணம் பேங்க்கில் இருந்தால் தான் வரும். நம்ம அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணலை, எங்கிட்டு பணம் எடுக்கும்? பேங்க்லேருந்து எங்கிட்டு வரும்? அவ்வளோதான். இதான் குலதெய்வம். குலதெய்வங்கிறது நம்ம தாய் தகப்பன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு நல்லதே செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நல்லது செய்யணுமே. அவங்க வாட்டில் குலதெய்வம்னு சொல்லி அங்கே கோயில் இருக்கும், அது ஒற்றையை பிடிக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கு போட ஆள் இல்லாமல் அதை போய் குப்பம் குளமாக ஆக்கி அதை ஒரு எடுத்து அதை ஒன்று எதுவுமே செய்யறதுமே இல்லை, ஆள் இல்லைன்னா அதை செய்யலைன்னா அது எப்படி நமக்கு நல்லது செய்யும்? ஸோ ரொம்ப வேணாம். கோயில் கூட இல்லை எனக்கு தெரியாத சாமி, வீட்டில் நினச்ச ஒரு விளக்குனாலும் போடலாம்ல வெள்ளி செவ்வாயில். நான் உங்களுக்கு சொல்லலை, அது பொதுவாக கருத்து சொல்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி செய்தால் குலதெய்வம் அருள் கிடைக்கும். என்னுடைய வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம போடல, ராஜ் அவர்களா ராஜுங்களா நிறையா பேர் பார்க்குறாங்க, அவங்க சந்தேகத்தையும் கேட்குறாங்க. நான் ஒருத்தருக்கு தான் இப்படி பதில் பேசிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இருந்தாலும் என்னுடைய வீடியோவில் வந்து ஒரு ஆள் 2 பேர்த்துக்கு மேலே நான் பதில் கொடுக்க மாட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கலாம், ஆனால் ஃபீஸ் கொடுக்கணும். ஓசியாவை நம்பர் படுத்துகிறாருக்குல்ல, காணிக்கை வாங்கிட்டு தான் வரேன்னு சொல்லணும். இது யூடியூப்பில் இப்படி ஒவ்வொருத்தருக்கு இருக்கலாம். அது லக்மேன் ஒன்றைக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டசாலி. இந்த மாதிரி நான் பலன் சொல்கிறதெல்லாம் சரிங்களா? வேறு நீங்கள் கேட்டது அவ்வளோதான், 2 கேள்விங்க. இன்னும் அதுக்கு இவ்வளோ நேரமாக பேசிட்டீங்க அப்படின்னா விளக்கமாக சொன்னால் தானே புரியும். நான் வாட்டில் வரும், நீ வாட்டில் கோயிலுக்கு இருக்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேணுமில்ல, விளக்கம் வேணுமில்ல. சரி, நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.